அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 89:13 வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. இந்த சங்கீதத்தை யார் எழுதுனது பாத்தீங்கன்னா, ஏத்தான் என்கிற ஒரு தேவ மனிதன் எழுதின சங்கீதம். சாலமோன் ராஜாவின் நாட்களில் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் ஒரு ஞானியாக, ஞானமுள்ள ஒரு தேவ மனுஷனாக இருந்திருக்கிறார். சாலமோனுக்கு பிறகு சாலமோனின் குமாரன் ரெகபயாம் ஆளுகைக்கு வந்த பொழுதும் இருந்திருக்கிறார். ரெகபயாம் காலத்துல எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் படையெடுத்து வந்து அவன் பல பட்டணங்களை பிடித்தான், அழித்தான். அந்த அழிவை இவர் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்து விட்டுத்தான் 39 முதல் 45 வசனத்துல பல கேள்வியோடு அவர் இந்த சங்கீதத்தை பேசுறார். எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கு வந்து தேவ ஜனத்தை ஒடுக்கினதை, ஆண்டவர் தந்த சுதந்திர வீதமாகிய தேசத்தை கெடுத்ததையெல்லாம் கண்டு வேதனைப்பட்டு இந்த தேவ மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அப்படி ஏத்தான் எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டா, கர்த்தர் உண்மை உள்ளவர். அதாங்க அவருடைய கருப்பொருள் அப்படின்னு சொல்றாருங்க. சில நேரங்களிலே பெருமைப்படுகிறோம், நான் வேலையில் உண்மையா இருக்கிறேன், குடும்பத்தில் உண்மையா இருக்கிறேன், வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறேன், ஜெபம் பண்ணுவதிலே, ஆண்டவருக்கு கொடுப்பதிலே, இன்று பல நிலைகளிலே நாம் உண்மையா இருப்பதைத்தான் மேன்மைப்படுத்துகிறோம். சில நேரங்களில் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று நாம் அநேகத்தில் தியானம் பண்றதில்லைங்க. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னார்னா, எத்தனை சோதனைகள், நெருக்கங்கள் இவ்வளோ நடந்தாலும் சரி, யாருக்கும் உயிர் சேதம் வராமல் கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உண்மையுள்ளவர். நான் எவ்வளவு உண்மையாயிருக்கேன் என்பதில் வெற்றி, என் தேவன் என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாயிருக்கிறார் என்று நம்பி அவரை சார்ந்து கொள்வதில் தான் வெற்றி இருக்கிறது. அவர் உண்மையை சார்ந்து கொள்ளுங்கள், நம்புங்கள், நிச்சயமா உங்கள் தோல்வியே வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.